நேர்மையாக பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் வழக்கு தொடர்ந்தோம். ஏன்னா இந்த அரசாங்கத்தை நம்பி பிரயோஜனம் இல்லை. ஏற்கனவே அண்ணா நகர்ல 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு அண்ணா நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து நடக்கல. அதற்கு பிறகு கோயம்பேடு நினைக்கிறேன், கோயம்பேடு காவல் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அந்த புகார் அங்க மாற்றி அமைக்கப்படுகிறது. அந்த அண்ணா நகர் காவல் நிலையத்திலிருந்து அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலிருந்து அந்த வழக்கை மாற்றி கோயம்பேடு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் மாற்றாங்க. அப்பவும் அங்க நடக்கல. இதையெல்லாம் நீதியரசருடைய கவனத்துக்கு வந்தவுடன் நீதியரசர் தானாக முன்வந்து அந்த வழக்கை எடுத்து விசாரித்து அந்த மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சிபிஐ விசாரிக்க வேண்டும் இந்த வழக்கை என்று உத்தரவு தீர்ப்பு கொடுத்த பிறகு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு, இது ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யும். அதனாலதான் நாங்கள் பயந்து இதற்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்துவிடும் என்பதற்காகத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பெண் வழக்கறிஞர் உயர்நீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்து அதன் மூலமாக இன்றைக்கு அந்த மாணவிக்கு நீதி கிடைப்பதற்காக இன்றைக்கு நீதிமன்றத்தில் தீர்ப்பு